ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மனசுல வலியையும் வேதனையையும் ஏமாற்றத்தையும் சுமந்துக்கிட்டு முகம் சுருங்கி போய் யாருக்கிட்ட எதையும் சொல்ல முடியாம இன்னைக்கு காலையில இருந்து நடந்ததையெல்லாம் நீ அப்பப்ப யோசிச்சு கவலைப்படுறத பார்த்ததுனாலதான் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியா போயிடும் என் தங்கமேன்னு சொல்லி உனக்காக இந்த உதியை கொண்டு வந்தேன். இத்தனை நாளா நீ அனுபவிச்ச கஷ்டங்களும் இன்றோடு முடியும்படி நான் செய்கிறேன். நீயே எப்படி இது சரியாச்சுன்னு ஆச்சரியப்பட்டு இன்ப அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் எல்லாவற்றையும் உனக்காக நான் செஞ்சு முடிப்பேன் என் செல்லமே. உறவோ பொருளோ எது உன்னை விட்டு போயிருந்தாலும் நிச்சயமாக வேறு ஏதாவது ஒரு வழியில மீண்டும் உன் வாழ்வில் வந்து சேரும்படி நான் செய்வேன். நீ மட்டும் நடந்த எதையுமே திரும்பி பார்க்காம முன்னால போய்கிட்டே இரு. நீ மட்டும் முன்னேற முயற்சி செய்ய ஆரம்பிச்சினா யாராலும் உன்னை ஜெயிக்க முடியாது. நீயும் தடைகளை உடைத்து முன்னேறி முயற்சி செய். உனக்கு இனி என்னாலுமே தோல்வி நாளாக இருக்காது. நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இப்போ வல்லவனாக வலிமை உள்ளவனாக உன்னை மாத்திக்கிட்ட. நானும் உனக்கு துணையா இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கறதுக்காக தான் உன்னை தேடி இந்த உதியோட வந்தேன் என் செல்லமே. உன்னை ஏமாத்தினவங்க எல்லாருக்குமே நான் பாடம் புகட்டுகிறேன். அதே போல உனக்கு நல்லது செஞ்சவங்களுக்கும் நான் நிச்சயமாக நன்மையை தருவேன். இப்போது நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் துயரங்கள்ல இருந்தும் கடினமான சூழ்நிலைகள்ல இருந்தும் தானே விடுபட துடித்தாய். இதோ உனக்கான மாற்றங்கள் வரப்போகுது. இனிமே நீ கலங்கவே கூடாது. இந்த சாயப்பா எந்த சூழ்நிலையிலுமே உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. நல்லதையே நின, உனக்கு நல்லதுதான் நடக்கும். நடந்ததையே நினைச்சு வருத்தப்படுறதை விட்டுட்டு இனி நடப்பது நல்லதாக இருக்கும்னு நினைச்சீனா உன் முயற்சிக்கான பலன்களை இந்த சாயப்பா நிச்சயமாக கொடுப்பேன். நீ நம்பிக்கையோட இருந்தீனா உன் வீட்டில் எல்லா நல்ல சுப நிகழ்ச்சிகளும் நடந்தே தீரும். இதுதானா வாழ்க்கை? இது தெரியாம என் வாழ்க்கையை தேவையில்லாம கண்ணீரில் கரைத்து விட்டேனே என்ற அளவில் உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். அதுவும் நீ மனம் மகிழும்படியா, சந்தோஷம் படும்படியா, குதூகலிக்கும்படியா, துள்ளி குதிக்கும்படியாக உன் வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை உருவாக்க போறேன். என் அருளாசிகளுடன் நீ அழகான வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் செல்லமே. உன் வீட்டுக்குள்ள நான் வரதான் போறேன். என்னை வரவேற்க தயாராகு. உன்னை தேடி வந்து மகிழ்ச்சியான வளமான நாட்களை வர வைப்பேன். உன் துக்கங்கள் எல்லாம் தூரமாய் ஓட போகுது. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கலக்கம் கொள்ளவே கூடாது என் செல்லமே. அவசியம் இல்லாம யாருகிட்டையும் போய் எந்த உண்மையையும் சொல்ல வேண்டாம். அவசியம் பட்டால் கூட யாரிடமும் பொய்களை சொல்ல வேண்டாம். ஏன்னா தேவையில்லாத மனிதர்களிடம் சொல்லும் உண்மையும் தேவைப்படக்கூடிய தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லக்கூடிய பொய்யும் ரெண்டுமே ஒரு நாளைக்கு உன்னை காயப்படுத்தும், கஷ்டப்படுத்தும். அதனாலதான் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் பேச்சை குறைச்சிக்கோ. முடிஞ்ச அளவுக்கு உண்மையை பேசு. வருங்காலம் உனக்கு நிம்மதியாக இருக்கும்னு நான் சொல்றேன். சின்ன வயசுல இருந்து எல்லாமே தெரியும்னு இருமாப்போட இருந்த எத்தனையோ பேரு வாழ்க்கையை தொலைச்சிட்டு கஷ்டப்படுறத நான் பார்த்துருக்கேன். நீ எப்போதும் வாழ்க்கையை வாழும்போது பார்க்குற விஷயங்களையும் கேட்குற விஷயங்களையும் கற்றுக்கிட்டே இருக்கணுமே தவிர அவ்வளோதான் எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு கற்றுக்கிறத மட்டும் நிறுத்திக்காத. வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே கற்றுக்கிட்டே பார்க்குறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை என்றாலே மாற்றம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. மாற்றங்களை ஏற்றுக்க அதுவும் வாழ்க்கையவே அழகாக மாற்றும். என்னடா இது வாழ்க்கைன்னு வாழ்க்கையை வெறுத்து போய் இதை வாழத்தான் வேணுமான்னு நொந்து போகாத. என்ன நடந்தாலும் நான் என்ன நடத்தினாலுமே அது உன் நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. மனிதர்களுடைய 6வது அறிவுங்கிறது யானைக்கு இருக்கக்கூடிய 5 அறிவை விட குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யானைக்கு என்னதான் மதம் பிடிச்சாலுமே கூட அது சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சத்தியங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். ஆனால் மனிதனுக்கு மதம் பிடிக்காத நிலையில் கூட எதற்கும் கட்டுப்படாம, யாருக்கும் கட்டுப்படாம மனசை அலைப்பாய விடுறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். மனைவியையே மறக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தாயின் தூய்மையான பாசம் யாருக்கு கிடைச்சிருக்கோ, தாயை நினைக்க வைக்கிற அளவுக்கு மனைவியின் அன்பு யாருக்கு கிடைச்சிருக்கோ
அவன்தான் அதிர்ஷ்டசாலி. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக உன்னை நான் இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கேன். நீயும் உன் குடும்பமும் நல்லா நிம்மதியாக வாழுவீங்க.